ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தனியார் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் விண்ணை முட்டும் அளவிற்கு புகை சூழ்ந்து பொதுமக்கள் அவதியடைந்தனர். பெருவளையம் அருகே பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை சேகரித்து மறுசுழற்சி செய்யும் தனியார் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ராணிப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குடோனிலிருந்து விண்ணை முட்டும் அளவிற்கு புகை சூழ்ந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரத்தில் செல்போனை பழுது நீக்கம் செய்வதற்காக 200 ரூபாய் கொடுக்க மறுத்த இளைஞர் செல்போன் சர்வீஸ் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டியார்மில் பேருந்து நிறுத்தம் அருகே ஜாகிர் ஹுசேன் என்பவருக்கு சொந்தமான செல்போன் பழுது பார்க்கும் கடை உள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவர் பழுது நீக்கத்திற்கு கொடுத்த செல்போனை வாங்க சென்றுள்ளார். அப்போது 200 ரூபாய் கேட்டதாக தெரிகிறது. இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அருண் கையில் இருந்த பெட்ரோல் குண்டை வீசிச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அருணை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே காரில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டதில் பயங்கர ஆயுதங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பாமனியைச் சேர்ந்த சந்துரு உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் லாரியின் சக்கரத்தில் விழுந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. திருவேற்காடு அம்பத்தூர் பிரதான சாலையில் குடிநீர் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது அயப்பாக்கத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். முன்னால் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது அதன் சக்கரத்தில் விழுந்து சக்திவேல் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக லாரி ஓட்டுநர் சுவாமிநாதனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சொத்து வரி உயர்வுக்கு எதிராக காரைக்குடி மாநகராட்சியை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொத்து வரியை குறைக்க வலியுறுத்தி தொழில் வணிக கழகம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மாநகராட்சியில் மனு அளிக்கப்பட்டது. இருப்பினும் மாநகராட்சி அதிகாரிகள் வரி வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சொத்து வரி உயர்வை கண்டித்து காரைக்குடி நகர் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு வணிகர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஆதரவு தெரிவித்தனர். சென்னை புளியந்தோப்பில் ரவுடியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை காவல்துறையினர் செயலிழக்கச் செய்தனர். கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மீது 37 வழக்குகள் உள்ளன. கடந்த ஜனவரி மாதம் கைதான இவரிடமிருந்து 4 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து அவற்றை காவல்துறையினர் செயலிழக்கச் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். உடையூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரும் 19 வயதுடைய மாணவியும் 5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி அந்த பெண்ணிடம் பாலாஜி தனிமையில் இருந்து வந்ததாக தெரிகிறது. திடீரென பாலாஜி திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததால் மாணவி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மாணவியின் பெற்றோருக்கு விவரம் தெரியவந்ததை அடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரது பெற்றோர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து அதிக அளவில் நெடி வெளியேறியதால் சுதாரித்துக் கொண்ட தூய்மை பணியாளர்கள் தீயிட்டு சோதனையிட்டனர். திருவள்ளூர் சுங்கச்சாவடி பெரியகுப்பம் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் அடைப்பை சரி செய்யும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். கால்வாய் மூடி ஒன்றை திறந்தபோது அதிக அளவில் நெடி வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் காகிதத்தில் தீயை பற்ற வைத்து அதில் வீசினர். சிறிது நேரம் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 200க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. வனத்துறை சார்பில் மணப்பாடு கடற்கரை பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட ஆமை முட்டைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடற்கரையில் பொறிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகள் கடலில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆட்சியர் இளம் பகவத் மாணவர்களுடன் இணைந்து ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பின்புறம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பள்ளியின் விளையாட்டு மைதானம் அருகே அதிக அளவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காலை வேளையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர்.
மதுரையில் குற்றவாளியை கைது செய்யாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறி கூடல்புதூர் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கூடல்புதூரைச் சேர்ந்த பாண்டே என்பவரை கைது செய்ய பல மாதங்களுக்கு முன்பு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மற்றொரு கொலை வழக்கு தொடர்பாக அவர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் பழைய வழக்கில் வாரண்ட் இருந்தும் கைது செய்யவில்லை என கூறி காவல் ஆய்வாளர் பாலமுருகனை சஸ்பெண்ட் செய்து மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டுள்ளார். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. 10 கிலோ எடை கொண்ட ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனையானது. உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஆடுகளை வாங்க அதிக அளவில் வியாபாரிகள் வந்திருந்தனர். எப்போதெல்லாம் விராட் கோலிக்கு எதிராக விளையாடுகிறோமோ அது மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் தெரிவித்துள்ளார். ஜியோ ஸ்டார்ஸின் ஸ்டார் நஹி ஃபார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுக்கு எதிராக இன்று நடைபெறும் போட்டி குறித்து தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். RCBக்கு எதிராக விளையாடுவதற்கு ஆவலுடன் இருப்பதாகவும் ரஜத்தை கேப்டனாக அறிவித்தவுடனே தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறினார். RCB வலுவான அணிகளில் ஒன்றாகும் என கூறிய ருத்துராஜ் கெய்க்வாட் எதிரணியில் இருக்கும் விராட் கோலி எப்போதும் விளையாடும் போது அது பார்க்க வேண்டிய போட்டியாக இருக்கும் என தெரிவித்தார்.